ஆவடி சேக்காட்டு பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகதீசன். இவரது மனைவி விலாசினி. இவர்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு வீட்டில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். இந்த சம்பவம் குறித்து ஆவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் யார் என போலீசார் விசாரித்து வந்த நிலையில், இவர்களது வீட்டில் பணிபுரிந்து வந்த விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார், அவரது மனைவி பூவலட்சுமி இருவரையும் வேலையை விட்டு செல்லும்படி கூறிய நிலையில் ஆத்திரத்தில் கொலை செய்துவிட்டு நகை பணத்தை திருடி சென்றுள்ளனர். இதனையடுத்து பல்வேறு மாநிலங்களுக்கு தஞ்சம் புகுந்து செல்போன் பயன்படுத்தாமல் தலைமறைவாக இருந்த தம்பதிகளை ஆவடி தனிப்படை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு பூந்தமல்லியில் உள்ள கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் 3 நடந்து வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி பாலகிருஷ்ணன் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கினார். இதில் கைது செய்யப்பட்ட சுரேஷ்குமாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் ரூபாய் 30,000 அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். வழக்கு நடைபெற்று வந்த சூழலில் கடந்த 2020ஆம் ஆண்டில் பூவலட்சுமி இறந்து போனது குறிப்பிடத்தக்கது. 25/11/2018 அன்னைக்கு அவங்களோட நகை பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த சுரேஷ்குமாரும் அவரோட மனைவி பூவலட்சுமியும் இரும்பு பைப்பால் அவங்க 2 பேரையும் தலையில் தாக்கி கொலை செய்துட்டு வீட்டில் இருந்த நகை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் இந்த வழக்கு மிகவும் பரபரப்பாக இருந்தது. இந்த காவல் மாவட்டமே பரபரப்பாகிடுச்சு. அந்த கொலையாளிகளை உடனே பிடிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட தனி படைகள் அமைக்கப்பட்டு இங்கேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், அங்கேருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா விசாரணையில் அவர் விசாகப்பட்டினத்தை, ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுனால ஒரு தனிப்படையை அமைச்சு அங்கே போகிறாங்க. அங்கே போய் விசாரணை பண்ணதில் அங்கே கிடைச்ச தகவலின் அடிப்படையில் உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாருக்கு போகிறாங்க. இது ஒரு அக்யூஸ்டு தேடிட்டு போயிட்டு அங்கேயே தங்கி விசாரணை பண்ணி இந்த சுரேஷ்குமாரையும் அவருடைய மனைவி பூவலட்சுமியும் அங்கேருந்து அழைத்து விசாரித்து அதுக்கப்புறமா இவங்க தான் அந்த கொலை குற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி புலன் விசாரணை பண்ணி இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணி அதன் பேரில் பூந்தமல்லி கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் எண் 3 இந்த வழக்கு விசாரணை நடந்து வந்தது. அந்த வழக்கு விசாரணையின் இறுதியில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது.